வணக்கம் நண்பர்களே. மாடித்தோட்டத்தில் கொடி உருளை வளர்ப்பு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையில் மாடித்தோட்டம் அமைச்ச பிறகு தான் இந்த உருளையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். தோட்டம் சம்மந்தப்பட்ட குழு நண்பர்கள் மூலம் கிடைத்த ஒரே ஒரு விதைக்கிழங்குலேருந்து தான் நான் இதை ஆரம்பித்தேன். இதுக்கு காவல்லி கிழங்குன்னு இன்னொரு பேர் இருக்குது. வெற்றிலை வெள்ளிக்கிழங்குடைய ஒரு வகை தான் இந்த காவல்லி கிழங்கு. பொதுவாக கிழங்கு வகையிலெல்லாம் பூமிக்கு அடியில் தான் விளையும், ஆனால் இது கொடிகளில் காய்க்குது. நடவு செஞ்சிட்ட பிறகு பந்தலில் கொடி ஏற்றி விட்டாச்சு. கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த கணுக்கல்ல இருந்து சின்னதாக முடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சது, கிழங்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் குட்டியாக இருந்தது. கொஞ்சமாக பெருசாகி வளர ஆரம்பிச்சிது. எல்லாமே பச்சை கலரில் இருந்தது. கொடி உருளைக்காக நான் எதுவும் புதுசாக பந்தல் எதுவும் போடலை. ஏற்கனவே நிரந்தரமாக ஒரு பந்தலை போட்டு வச்சுருக்கேன். அதில் அவரை, பாகல், கோவைக்காய், பீர்க்கன், அதுக்கப்புறம் பூனைக்காளி, இது எல்லாத்தையுமே ஏற்கனவே ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே இதை ஈஸியாக இந்த கொடி உருளையை ஏற்றி வச்சாச்சு. ஸோ அதனால் எனக்கு பந்தல் அமைக்கிற வேலை அதிகமாக கிடையாது. பந்தல் எவ்வளோ முக்கியன்றது இந்த கிழங்கு வந்த பிறகு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. முதல் முறை இந்த கொடி உருளையை நான் பயிரிட்டதுனால இது எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கிழங்கெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் ஓரளவுக்கு சைஸும் வந்தாச்சு. ஸோ எப்போ அறுவடை பண்ணுறது, யார்கிட்ட ஆலோசனை கேட்குறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருந்தேன். சரி வளரட்டும், கொஞ்சம் பெருசாகட்டும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிழங்கை தொட்டு பார்க்கும்போது கையோடவே வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, இப்போது அறுவடைக்கு இப்போ தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பச்சை கலரில் இருந்த அந்த கிழங்கு எல்லாமே இப்போ என்னாச்சு, ப்ரௌன் கலருக்கு மாறிட்டு இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணேன், அறுவடை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன். ஸோ மொத்தமாக அறுவடை பண்ணாமல் தேவைக்கு ஏற்ப அப்பப்போ கொஞ்சமாக நம்ம அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கிலோ அறுவடை பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இடைவெளி விட்டு நான் கிழங்கை அறுவடை பண்ண ஆரம்பித்தேன் நான். மற்ற கிழங்கு வகை மாதிரி தான் இந்த கிழங்கும் அப்படின்னாலும் இதில் ஒரு ஸ்பெஷல் இருந்தது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற கிழங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த வாயு தொல்லை இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கிழங்குல அந்த வாயு தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அறிவியல் பூர்வமாக இது நிரூபிச்சிருக்காங்களான்னு தெரியாது. பட் இது கேள்விப்பட்டது இதுதான். ஓகே, அதிகமாக எந்த பராமரிப்பும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது இந்த உருளை. ஓகேங்களா. எல்லாருமே நீங்கள் இதை பயிர் வைக்கலாம். நீங்கள் வீட்டு தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் இதை எளிமையாக நம்ம பயிர் வைக்கலாம். இது இந்த கிழங்குக்கு மட்டும் இல்லை, எல்லா கிழங்குகளும் அறுவடை செஞ்ச பிறகு உடனடியாக அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கழித்து நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சுவை நன்றாக இருக்கும். அந்த மற்ற வேறு எந்த கெடுதலும் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த விதைக்கிழங்கு வேண்டுவர் எப்பவுமே என்னை தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட இருக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வெறும் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. நன்றி, வணக்கம்.